அடா அனிஷா, சூரியன் மேற்கு திசையில் உதிச்சுதா என்ன? என் கூட வெளியில் வர்றதுக்கு உங்கள் அப்பா பர்மிஷன் கொடுத்தது எனக்கே அதிர்ச்சி ஆயிடுச்சு. பர்மிஷன் கொடுத்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருந்தது. என்ன காரணம்? அவருக்கு உங்களோட ஒரு பெரிய ரகசியம் தெரிஞ்சு போச்சு. ரகசியமா? அது என்ன ரகசியம்? அது ரொம்ப அர்ஜென்ட் போல இருக்கே. அவங்க போகட்டும், விடுங்க. சரி சரி போப்போ. மேடம், ஏன் மேடம் கொஞ்சம் பொறுமையா போக வேண்டியது தானே? வண்டி பிரேக் வேலை செய்ய மாட்டேங்குது. ஓ நோ, ஹேண்ட் பிரேக் இழுங்க, ஹேண்ட் பிரேக்க. ஹேண்ட் பிரேக்கும் வேலை செய்ய மாட்டேங்குது. முன்னாடி பாதை சரியில்லை, ஏதாவது பண்ணுங்க. வண்டியை ஸ்லோ பண்ணிட்டு கீழே குதிச்சிருங்க. குதிக்க மாட்டேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் குதிக்க மாட்டேன். உங்க உயிரை காப்பாத்தினா குதிச்சிருங்க. இல்ல, நான் குதிக்க மாட்டேன். சாகறதுக்கு பதிலாக குதிச்சிடலாம். நீங்க உயிரா தப்பிச்சுப்பீங்கல்ல. இல்ல, நான் குதிக்க மாட்டேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஓ நோ ஷௌரியா, ரத்தம் ரொம்ப போயிடுச்சு. ஆம்புலன்ஸை வர வைங்க சீக்கிரம். ஆம்புலன்ஸ் வேண்டாம், அது என்னுடைய வண்டியில். பேக் எடுத்துட்டு வாங்க, என் வண்டியில் இருக்கிற பேக் எடுங்க சீக்கிரம். மேம், இப்போ உங்க பேக்கா முக்கியம்? உங்க நிலைமை கொஞ்சம் பாருங்க. அப்படி என்ன இருக்கு அந்த பேக்ல? அந்த வண்டியில் 1 கோடி ரூபாய் இருக்கு. அதை எடுத்துட்டு வாங்க சீக்கிரம், அதை எடுத்துட்டு வாங்க. வேற ஏதாவது தெரிஞ்சதா? ஆமாம் சார், இந்த காரில் பிரேக் லைனை கட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க. அப்போ வேணும் தான் பிரேக் வேற கட் பண்ணியிருக்காங்கல்ல. ஹே, டான்ஸ் பண்ணாம வேலையை பாரு. சுடுது சார். ஃப்ரெடி சார், ஒருவேளை உங்களுக்கு இவ்வளோ பணம் கிடச்சிதுன்னா அந்த பணத்தை வச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வைஃப் கிட்ட கேட்டு சொல்கிறேன். ஐயோ, ஒய்ஃப் கிட்ட கேட்டு சொல்ல வரான். ஐயோ, சார், இந்த பெட்டியில் பணம் இருக்கு. இவ்வளோ பணத்தை எடுத்துக்கிட்டு இவங்க எங்கே போயிட்டு இருந்தாங்க? அவங்க முழிச்சாதான் நமக்கு டீட்டெயில்ஸ் தெரிய வரும். சார், நல்ல விஷயம் என்னென்னா அந்த சமயத்தில் இவங்க 2 பேரும் இங்கே இருந்துருக்குறாங்க. இல்லைனா பாயில் உயிர் போயிருக்கோம். அதுவும் உண்மைதான். நீங்கள் ஒரு நல்ல குடிமக்களாக இருந்து உங்கள் வேலையை பார்த்துருக்கீங்க. தேங்க்யூ சார். நீங்கள் உங்கள் பேர், அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போங்க. தேவைப்பட்டால் கால் பண்ணுறோம். சார், இங்கே பாருங்க. மை காட், என்னோட கார் டிக்கியில் டெட் பாடியா? யாரோடது? அது யாரோடதா இருக்கும்? இந்த கேள்வியை நாங்கள் உங்ககிட்ட கேட்குறோம் பாயல். அந்த பாடி யாருடையது? என்ன நம்புங்க, என்னோட கார் டிக்கியில் அந்த ஆள் எப்படி வந்தான்னு எனக்கு தெரியாது. அந்த 1 கோடி ரூபாய், அதை பற்றி உனக்கு தெரியும் இல்லையா? இங்க பாரு பாயல், உன்னுடைய இந்த மௌனம் உனக்கும் உதவி செய்ய போறது இல்ல, எங்களுக்கும் உதவி செய்யாது. உன்னோட வண்டியில எங்களுக்கு 1 கோடி ரூபாய் கிடைச்சது. கார் டிக்கியில ஒரு டெட் பாடி கிடைச்சது.
உன்னோட கார் பிரேக்கை ஃபெயில் பண்ணியிருக்காங்க பாயல். உனக்கு நடந்தது ஆக்சிடென்ட் இல்லை, யாரோ உன்னை கொல்ல பார்த்துருக்காங்க. உன்னோட உயிரை எடுக்க பார்த்துருக்காங்க. உனக்கு புரியுதா? என்னுடைய புருஷன் அலோக், அவரை கிட்னாப் பண்ணிட்டாங்க. என்ன? ஆலோக்க கிட்னாப் பண்ணிட்டாங்களா? இது எப்போ நடந்தது? இதை ஏன் நீ முன்னாடியே எங்ககிட்ட சொல்லலை? நேற்று ராத்திரி பூனாலேருந்து அவர் திரும்பி வரதா இருந்தது. ஆனால் வந்து சேரல. நான் அவருக்கு நிறைய தடவை ஃபோன் ட்ரை பண்ணேன், ஆனால் அவரோட ஃபோன் போகவே இல்லை. ராத்திரி முழுக்க டென்ஷன்ல இருந்தேன். அப்போதான் யார்கிட்ட இருந்து கால் வந்தது. அவங்க சொன்னாங்க, அப்படி 1 கோடி ரூபாய் வந்து சேரலன்னா ஆலோக்க ஒருவேளை அந்த டெட் பாடி ஆலோக். பாயல், பாயல் சார். பாயல், பாயல், நர்ஸை கூப்பிடுங்க. பாயல், உன்னை கண்ட்ரோல் பண்ணிக்க. நர்ஸ் சீக்கிரம் வாங்க. நர்ஸ் கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க. பாயல் ரிலாக்ஸ். பாயல் ரிலாக்ஸ். பாயல், ரிலாக்ஸ். மேடம், நீங்க ஓகே தானே? பாயல், ஒரு விஷயம் சொல்லு. அந்த கிட்னாப்பர்ஸ் உன்னை எந்த இடத்துக்கு பணத்தை எடுத்துட்டு வர சொன்னாங்க? லோனாவாலால ஒரு வீட்டு அட்ரஸை கொடுத்தாங்க. ஆனால் நான் அங்கே போனப்ப அங்கே யாருமே இல்லை. அந்த வீடு வெறிச்சோடி போயிருந்தது. அப்புறம்? அதுக்கப்புறம் கிட்னாப்பர் கிட்ட இருந்து எனக்கு கால் வந்தது. அவன் சொன்னான், மும்பைக்கு திரும்பி வந்துருந்தான். அப்புறம் வர வழியில் வண்டி பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சரி பாயல், நீ இப்போ ரெஸ்ட் எடு, நாங்கள் அப்புறம் வரோம். ஒரு விஷயம், கடைசி கேள்வி. பாயல், ஒரு விஷயம் சொல்லு. ஆலோக்கோட கை விரல்கள் எல்லாமே சரியா இருக்குதா? அது என்னன்னா, அவருடைய வலது கையோட இந்த விரல் இருந்ததா? இருக்கு. அவரோட விரல் எல்லாம் நல்லதா இருக்கும். ஆனால் நீங்கள் ஏன் இதை கேட்குறீங்க? ஏன்னா பாயல், அந்த பாடியில் இடது கையில் இந்த விரல் இல்லவே இல்லை. அப்படின்னா அது ஆலோக்கோட பாடி இல்லை. ஆலோக் நல்லா இருக்காரு. அவர் உயிரோடு தான் இருக்காரு. இருக்கலாம். நீ சீக்கிரமா குணமாவு. நான் பாயலோட ஃபோனை செக் பண்ணிட்டேன். சொன்ன மாதிரி அவருக்கு கால் வந்திருக்கு. கால்ஸ் வந்துச்சா? ஆமாம் சார். எங்கேருந்து வந்துச்சு சார்? ஒரு நம்பர் சுலாபத்திலேருந்து, ஒன்று காட்கோப்பர்லேருந்து. ரெண்டுமே பிஸியாக இருக்கிற பிசிஓது. அதனால் தெரியல கால்ஸ் எங்கேருந்து வந்ததுன்னு. கட்டான அந்த விரல் மட்டும் கிடைச்சிட்டா கேஸு கொஞ்சம் வேகமாக போகும். அது இப்படி தானே சார்? நம்ம ஃப்ரெடி சார் ட்ரெட்மில்ல ஓடுவார் அந்த மாதிரி. அட, நீ சொல்கிற மாதிரி இல்லை. அப்போ இந்த கேஸு வருஷக்கணக்கில் போகும். நம்ம சீக்கிரமாக தேடணும். செக் பண்ணுங்க. சார், எனக்கு என்ன தோணுதுன்னா, கார் இந்த பள்ளத்தாக்கில் விழுந்த போது அதில் இம்பேக்ட் அதிகமாக இருந்திருக்கும். கார் டிக்கி தானாகவே திறந்து பாடியில் விரல் கட்டாயிருந்தா? அதுவும் இருக்கலாம். காரில் பாடியோட விரல் கிடைக்கல. அப்போது விரல் இங்கே தான் இருக்குன்னு தெளிவாக தெரியுது. அதுவும் இந்த காட்டில். ஸோ கவனமாக தேடுங்க.
சார் சார் ஆ விரல் கடிச்சிடுச்சு. குட். என்னுடைய பார்வை கழுகோட பார்வை மாதிரி. இப்ப சொல்லு பங்கஜ், என்னுடைய ட்ரெட்மில்ல நீ கிண்டல் பண்ணுவியா? ஓகே ஓகே. பேலன்ஸ் ஜோக்கை சாலங்கி சார் கிட்ட சொல்லுங்க. என்னப்பா இது, அங்கே என்ன குசு குசு பேச்சு? சாலங்கே சார், நீங்க ஒன்றும் ஃபேக் இல்லையே. ஆ இல்ல, ஒரு நகத்தை வச்சு எப்படி சார் இவ்வளோ விஷயங்களை நீங்க சொல்ல முடியும்? எங்க உன் நகத்தை காட்டு. காட்டுன்றல. சரி, உன்னோடது கொடு. அட சார், அதுக்காக விரல வெட்டிட மாட்டீங்கல்ல? வெட்டி தான் ஆகணும், இருந்தாலும் சார், இல்லை இல்லை பரவாயில்ல, நான் எப்படியே சொல்கிறேன். காட்டு. பங்கஜ், இன்னைக்கு நீ சாப்பாட்டில் பாலக் பன்னீர் சாப்பிட்டியா? அட, உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? இங்க பாரு, உன்னுடைய நகத்துக்குள்ள இன்னும் பாலக் பன்னீர் இருக்கு பாரு. கையை நீ ஒழுங்கா கழுவ மாட்டியா? சாரி. முடிஞ்சுதா? இப்போ யாருக்காவது ஏதாவது கேட்கணுமா? இதுதான் வந்து சார், இவ்வளோ விஷயம் அந்த மூலையில் எப்படி இருக்கு சார்? ரொம்ப சிம்பிளான விஷயம் அபிஜித். இந்த ஆளோட வயசு எப்படி தெரிஞ்சதுன்னா, இவனோட விரலோட எலும்பை பார்த்து. அப்புறம் அந்த ஹார்ட் அட்டாக்கை பற்றி? தயா, இந்த நகத்தில் ஹாரிஜான்டல் லைன் நேராக தெரியுது பார்த்தியா? இந்த லைன் சொல்லுது இந்த ஆளுக்கு பயங்கரமான வியாதி இருக்குன்னு. இந்த மாதிரி இதய நோய், அதாவது ஹார்ட் அட்டாக். அப்புறம் இந்த சிகரெட் பிடிக்கிறது, தண்ணி அடிக்கிற பழக்கம், அப்புறம் அந்த நகத்தோட கலரை வச்சு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடடடா. சார், எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்களேன். அவர் பால் குடிக்க மாட்டாருன்னு சொன்னீங்களா, அது எப்படி தெரிஞ்சது? பாரு பங்கஜ், இங்கே பாரு. இந்த நகத்தில் இந்த இடத்துல வெள்ளை பேட்ச் தெரியுதுல்ல, இது சொல்லுது இந்த ஆளுக்கு கால்சியம் குறை இருக்கு. கால்சியம் கம்மியாக இருக்கிறது எப்போ? மனுஷன் பால் சம்பந்தப்பட்ட பொருளை சாப்பிட்றதில்ல. சாலங்கி சார், ரொம்ப பெரிய விஷயம். நகத்தை பார்த்து இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது? இந்த ஆளுக்கு இன்னும் கல்யாணம் நடக்கலைன்றது. அது கிண்டலுக்கு சொன்னேன். ஜோக் பண்ணேன். வேலை தான் செய்யணுமா, விளையாடக்கூடாதா? மெயில். போய் செக் பண்ணு. ஆலோக்கோட வீட்டில் இருந்து அவரோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் அனுப்பியிருக்காங்க. என்னாச்சு? ஆலோக்கோட பிளட் குரூப் விரலோட மேட்ச் ஆச்சா? இல்லை, விரலோட பிளட் குரூப் ஏ நெகட்டிவ். அப்புறம் ஆலோக்கோடது ஏ பாசிட்டிவ். ஓ, பாயல் கார் டிக்கிலன்றது ஆலோக் பாடி கிடையாது, வேற யார்தோ. ஆலோக்கோட கிட்னாப்பிங்கில் திடீர்னு எப்படி இந்த பாடி வந்துச்சு? லூனாவால வீடு இதுதான், பாயல் வந்த வீடு. போய் எல்லா இடத்துலையும் தேடுங்க, ஆனால் பார்த்து உள்ள கிட்னாப்பர்ஸ் இருக்கலாம். சார், உள்ள எதுவுமே கிடைக்கல சார். அப்போ பாயலை இங்கே கூப்பிட்டது ஒரு மிகப்பெரிய சதி. அது அவங்க பாருங்க, இழுத்துட்டு வந்த அடையாளம். அப்புறம் இது டயர் மார்க்ஸ். அன்னைக்கு என்ன நடந்திருக்கும்னா, பாயல் அன்னைக்கு ராத்திரி வண்டி இங்கே நிறுத்தியிருக்காங்க. பாயல் காரை விட்டு வெளியே வந்து தன்னோட புருஷனை தேடுறதுக்கு பங்களாவோட மெயின் கேட்டுக்கு ஓடி இருக்காங்க. எப்போ பாயல் பங்களாக்கு அந்த பக்கம் போனாங்களோ, அப்போ கிட்னாப்பர்ஸ் வந்து அந்த ஆளோட டெட் பாடியை டிக்கியில் வச்சுருக்கானுங்க.
அப்போது அதே நேரத்தில் ஒரு கிட்னாப்பர் வந்து காரோட பிரேக் ஒயரை கட் பண்ணி விட்டுருக்கான். பாயல் திரும்பி வந்தபோது டெட் பாடி டிக்கிக்குள்ள, அப்புறம் வண்டியோட பிரேக் ஃபெயில். அப்போ கிட்னாப்பர்ஸ் பாயலை இங்கே வர வச்சது பணத்துக்காக கிடையாது, அவ சாகணும். இல்லைனா பிரேக் ஒயரை கட் பண்ணி இருந்திருக்க மாட்டானுங்க. தெரியுமா ஒரு ஜோசியர் என்கிட்ட என்ன சொன்னார்னு? இன்னைக்கு என்னுடைய கனவு ராஜகுமாரன் கிடைக்க போறானா. அவர் துணிச்சலான காரியங்களை செய்கிறவராம். பார்க்கறதுக்கு உயரமா அகலமா அப்புறம் சகப்பா இருப்பாராம். எக்ஸ்கியூஸ் மீ, we are CIDs. சிஏடிஸா? அப்போ துணிச்சலான வேலையை செய்கிறவங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேம், எங்கே பார்த்துட்டு இருக்கீங்க? ஹலோ ஹலோ. ஓ சாரி, நாங்கள் சிஐடிஸ். நாங்கள் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணோம். 32 வயசு உள்ள பேஷண்ட்ஸோட ஃபைல்ஸ் வேணும். அவருக்கு கூட ஹார்ட் அட்டாக் வந்தது. ஆமாம், நான் எடுத்து வச்சுருக்கேன் சார். மூணு பேஷண்ட் இருக்காங்க. இதில் 2 பேருடைய பிளட் குரூப் A பாசிட்டிவ், ஒருத்தரோடது A நெகட்டிவ். பேர் ஆரியன். அப்புறம் வெட்டப்பட்ட விரலோட பிளட் குரூப் கூட A நெகட்டிவ். அப்படின்னா இந்த டெட் பாடி ஆரியனோடது தான். ஆரியன். சொல்கிறேன்ல, ஆரியன் இன்னும் திரும்பி வரல. அவர் வந்துட்டாருன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஆரியனோட வீடுங்களா? ஆமாம். நீங்கள்? நான் அவருடைய சிஸ்டர் ரீட்டா. அப்புறம் நீங்கள்? சிஐடி. சிஐடி? ஆரியனுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? ரீட்டா, எங்களுக்கு ஒரு பாடி கிடைச்சது. எங்களுக்கு டவுட்டாக இருக்கு அந்த பாடி ஆரியனோட தான். இந்த ஆரியன் கொஞ்ச நாளாக காணாமல் இருக்காரா? சார், 2 நாளாக அவரை பற்றி எதுவும் தெரியல. இப்போது ஆர்கனைசர் கிட்ட இருந்து தான் கால் வந்தது. சரி, ஆரியனோட அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங்ஸ் கடைசியாக யார் கூட நடந்தது? இல்லை யார் கூட நடக்க இருந்தது? ஏதாவது எழுதி வச்சிருந்தீங்களா? சார், ஃபர்ஸ்ட் அவர் கே ரெக்கார்ட்ஸோட ஓனரை பார்த்தாரு. அப்புறம் தன்னோட பேண்டோட ரெக்கார்ட்ஸில் பார்த்தாரு. அதுக்கப்புறம் அவர் பாயல் கூட லஞ்சுக்கு போனார். அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம். பாயலோட லஞ்சா? இந்த பாயல் யாரு? சார், பாயல் அவருக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட். இவங்க தான் அந்த பாயலா? ஆமாம், இவங்க தான் பாயல். உங்களுக்கு இவங்கள தெரியுமா? ரீட்டா, இந்த ஆரியன் கூட வேற யார் வீட்டில் இருப்பாங்க? சார், ஒரு வயசான அம்மா இருக்காங்க, அவ்வளோதான். இப்போ அவங்க கல்கட்டாவில் இருக்காங்க. அவங்களோட அட்ரஸ் எங்களுக்கு கொடுங்க. சார், இந்த டைரியோட லாஸ்ட் பேஜில் இருக்கு. இதான் சார். ஒரு வேலை பண்ணுவோம், ஆரியன் அம்மாவோட பிளட் சாம்பிளை வாங்குவோம். பார்ப்போம் டிஎன்ஏவை மேட்ச் பண்ணி. அப்போ தெரிஞ்சிடும் அந்த வெட்டப்பட்ட விரல் அந்த எரிஞ்சு போன பாடியோடதா இல்லை வேற யாருதாவுதான்னு. டாக்டர், சொல்லுமா. இந்த ஆரியனோட அம்மாவோட பிளட் சாம்பிள் நமக்கு கிடைச்சதுல ஏதாவது தெரிஞ்சுதா? அதோடைய டிஎன்ஏ ரிப்போர்ட் கூட வந்துடுச்சு. அப்புறம் அதுலேருந்து என்ன தெரிஞ்சதுன்னா, அந்த வெட்டப்பட்ட விரல் இருக்கே அது ஆரியனோடது. அப்புறம் ஒருவேளை இந்த டெட் பாடி கூட ஆரியனோடதா இருக்கலாம். ஒரு நிமிஷம். இந்த வெட்டப்பட்ட விரல் ஆரியந்து தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் பாடி கூட ஆரியந்துன்னு சொல்ல முடியாதுல்ல? உங்களுக்கு பாடியோட டிஎன்ஏ கிடைக்கல. அதைத்தான் நான் ரொம்ப நேரமாக தேடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அது எங்கேயாவது ஏதாவது ஒரு ஒழுங்கான டிஷ்யூ கிடைச்சா நல்லாயிருக்கும். ஆனால் நம்மளோட கண்ணீரை துடைக்கிறதுக்கு ஒரு டிஷ்யூ பேப்பர் கூட கிடைக்கல.
காமெடி பண்ற டைமா இது? தாரிகா மேடம் எவ்வளவு டென்ஷனா இருக்காங்கன்னு தெரியும்ல. வேலை எதுவும் செய்யறது இல்ல. ஆனா சரி ஒரு செகண்ட், இப்படி ஒத்துப்போம். அது வெட்டப்பட்ட விரலோடது, இந்த பாடியும் ஆரியன் தானே. இப்ப கேள்வி என்னன்னா, ஆரியன் டெட் பாடி பாயல் வண்டியில எப்படி வந்ததுன்னு. அப்புறம் ஏன்? அதானே, இந்த பாயல் கிட்னாப்பருக்கு பணத்தை கொடுக்கறதுக்காக போனாங்க. நடுவுல இந்த ஆரியன் எங்க இருந்து வந்தாரு? அதான் சார், ஆரியனோட அசிஸ்டன்ட் கூட சொன்னாங்க இல்லையா, ஆரியனும் பாயலும் ஒரு நல்ல நண்பர்கள்னு. ஓகே ஓகே ஓகே, இதுதான் விஷயமா? கணவர், மனைவி, அப்புறம் நண்பன். மேடம், மெடிசன்ஸை வீட்டில் கூட ஒழுங்கான டைம் கெடுங்க, சீக்கிரம் குணமாயிடுவீங்க. தேங்க்யூ சிஸ்டர், என்ன நீங்கள் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்க. தேங்க்யூ வெரி மச். சரி, ஏதாவது தெரிஞ்சுதுங்களா அது யாரோட பாடின்னு? ஆமாங்க, தெரிஞ்சிடுச்சு. உங்களுடைய ரொம்ப நல்ல நண்பன் ஆரியனோடது. என்ன? இல்ல, பாயல் பாயல், பார்த்து பார்த்து கண்ட்ரோல் பண்ணிக்க. சரி, இங்க வா, பார்த்து பொறுமையா இங்க உட்காரு. இந்த தண்ணியை குடி. இப்ப சொல்லுங்க பாயல் மேடம், உங்களுக்கும் ஆரியனுக்கும் இருக்கிற சம்பந்தத்தை பத்தி. ஃப்ரெண்ட்ஷிப்பை விட அதிகமான உறவு எங்களுக்குள்ள. இது ஆரியனுக்கு தெரியுமா? உனக்கும் ஆரியனுக்கும் உள்ள இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி? இல்லை, ஆலோக்கு என்னை பற்றி எந்த அக்கறையும் இல்லை. என் வாழ்க்கையில் என்ன நடக்குது என்ன நடக்கலை என்னை பற்றி அவருக்கு எந்த கவலையும் கிடையாது. ரொம்ப சீக்கிரத்தில் நாங்கள் பிரியறதுக்கு இருந்தோம். அதுக்கப்புறம் எனக்கு ஆரியனோட அறிமுகம் கிடைச்சது. மறுபடியும் நான் வாழ ஆரம்பித்தேன். ஆலோக்குக்கு இது தெரியாது. ஒருவேளை ஆரியனோட அறிமுகம் ஆலோக்க உறுத்த ஆரம்பிச்சுதா? கிட்னாப்பிங்னு ஒரு பொய்யை சொல்லி ஆரியனை கொன்று அப்புறம் அவனுடைய டெட் பாடியை பாயலோட கார் டிக்கில வச்சுட்டான். அப்புறம் பாயலோட வண்டி பிரேக்கை கட் பண்ணியிருக்கான். இல்ல இல்ல, இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். என்னோட பையன் வயசான காலத்துல என் பேரை இப்படிலாம் கெடுக்க மாட்டான். அலோக், ஏன் இப்படி பண்ண? மோகன் சார், கடைசியா நீங்க ஆலோக்க எப்ப பார்த்தீங்க? சரி, 3 நாள் ஆயிடுச்சு. பூனா போறதுக்கு முன்னாடி பார்த்தேன். ஆமா, உங்களுக்கு ஆலோக்கோட நடவடிக்கையில ஏதாவது மாற்றம் தெரிஞ்சதுங்களா? ஏதாவது விசித்திரமான விஷயம்? அவன் பூனா போனதுக்கு அப்புறம் நான் அவனோட ரூமுக்கு போனேன். அங்க எனக்கு ஒரு கவர் கிடைச்சது. அது கசக்கப்பட்டிருந்தது. எப்படின்னா, யாரோ கோவத்தை அது மேல காட்டின மாதிரி இருந்தது. அதுல என்ன இருந்தது? அதை நான் பார்க்கல சார். அந்த கவரை இப்போவும் நீங்க வச்சிருக்கீங்களா? நான் அதை பார்க்க விரும்புறேன். மை காட், பாயல் மேடம், பார்க்குறீங்கல்ல, யாரோ உங்களுடைய ஆரியனோட ஃபோட்டோகிராஃப்ஸை ஆலோக்கு அனுப்பிச்சிருக்காங்க. பிரைவேட் டிடெக்டிவ் சர்வீஸ், விகே டிடெக்டிவ். அப்படின்னா ஆலோக்கு என்ன கண்காணிக்க சொல்லி டிடெக்டிவ் வச்சிருந்தாரா? ஆமா பாயல் மேடம், அப்படிதான் தோணுது. ஆனா பார்த்தாகணும் இந்த விகே டிடெக்டிவ்.
மனிஷ், டிடெக்டிவ் மனிஷ். கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓ, என்ன பண்ணுறது, டிடெக்டிவோட தொழிலே இப்படி தானே, என்ன வேணால் பண்ண வேண்டியிருக்கும். சரி, நீங்கள் சொல்லுங்கள், நான் யாரை கண்காணிச்சு ரிப்போர்ட் தரணும்? சிஐடிக்கு பிரைவேட் டிடெக்டிவ் உதவி தேவைப்படாது. சிஐடி? இந்த ஃபோட்டோவை நீங்கள் தான் எடுத்தீங்களா? நான் பாயல் ஃபோட்டோஸை தான் எடுத்தேன். யார் சொல்லி எடுத்தீங்க? அவங்க புருஷன் ஆலோக் சொல்லி தான் எடுத்தேன். ஆலோக்? ஆமாம், நான் அவர்கிட்ட இந்த ஃபோட்டோஸை காட்டின உடனே என்னவோ 2000 வாட் ஷாக் அடித்த மாதிரி அப்படி ரியாக்ட் பண்ணார். ரொம்ப கோபமாக பேசிக்கிட்டு இருந்தார். பாயலை நான் சும்மா விட மாட்டேன், அவளை க்ளோஸ் பண்ணிவிடுவேன், அவள் கதையை முடிச்சிடுவேன். ஓகே மனிஷ், தேங்க்யூ வெரி மச். ஆலோக் செய்யணும்னு நினச்சதை செஞ்சு முடிச்சிட்டாரு. இப்போ இது சிஐடி முறை. டிஎன்ஏ கிடச்சிச்சுல சார்? தயா, நாங்கள் எப்பவும் உருப்படியான வேலையை தான் செய்வோம். இருந்தாலும் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வேணும்னா தாரிகா தான் எதிர்க்கவே நிற்கிறாங்கல்ல, அவங்க கிட்ட ஏன் கேட்கக்கூடாது? அட, தாரிகாவே சொல்லிட்டாங்க, அப்புறம் கன்ஃபர்மேஷன் எதுக்காக வேணும்? இல்ல, கன்ஃபார்ம் பண்ணணும்னா நமக்கு கிடைச்ச விரல் ஆரியனோடது இல்ல? ஆமா, அந்த விரல் ஆரியன்றது கன்ஃபார்ம். ஆனா இந்த பாடி அவனது இல்லை. அப்போ இந்த பாடி யாரோடது? ஒருவேளை இது பாயல் ஹஸ்பண்ட் ஆலுக்கோடதா? இது ஆலுக்கோட பாடியா இல்லையான்னு நமக்கு ஆலுக்கோட அப்பா மோகன் சார் கிளியரா சொல்லுவார். இல்லை, நான் சத்துருவேன். ஆனால் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு எந்த சாம்பிளும் கொடுக்க மாட்டேன். நான் கொடுக்க மாட்டேன், எந்த சாம்பிளும் கொடுக்க மாட்டேன். உங்களால் எப்படி நினைக்க முடியும்? அதாவது ஆலோக், என்னோட ஆலோக் இந்த உலகத்தில் இல்லைன்னு. இல்லை, இங்கே பாருங்க, நான் சொல்லிடுறேன். மோகன் சார், ஒழுங்கா உட்காருங்க. வாங்க, நான் சொல்றத கவனமா கேளுங்க. ஒருவேளை உங்க ஆலோக் உயிரோடு இருக்காருன்னா ஆலோக் உயிரோட தான் இருக்கணும்னு நானும் விரும்புறேன். ஆனா மன திருப்திக்காக எங்களுக்கு உங்களுடைய சலைவா சாம்பிள் வேணும். அப்பதான் எங்களால டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து தெரிஞ்சுக்க முடியும் ஆலோக் உயிரோட இருக்கானா இல்லையான்னு. டாக்டர் ப்ளீஸ் சார். அட, என்ன இதெல்லாம்? வீடு மொத்தமா இப்படி இருக்கு. மோகன் சார், மோகன் சார், பாயல், பாருங்க, ஃபுல்லா செக் பண்ணுங்க, என்ன பிரச்சனைன்னு பாருங்க. மோகன் சார், பாயல், மோகன் சார், பாயல், மோகன் சார், பாயல். சார் பார்த்து ஜாக்கிரதை. ரொம்ப வலிக்குது. ரகு, என்னாச்சு? எப்படி நடந்தது? மோகன் சாரும் பாயலும் எங்க? சார், அவங்க கூட்டிட்டு போயிட்டாங்க. யார் கூட்டிட்டு போனாங்க? அது யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவங்க ரொம்ப கோவத்தில் இருந்தாங்க சார். பார்க்கறதுக்கு அந்த ஆள் எப்படி இருந்தான்? சார், முகத்தை பார்க்க முடியல சார். அவன் முகத்தில் மாஸ்க் போட்டிருந்தான் சார். அப்புறம் அவன் கையில் ஒரு விரல் வெட்டப்பட்டிருந்தது. அவன் கையில ஒரு விரல் இல்லையா? அப்ப ஆரியன் அது? அப்படின்னா சார் ஆரியன் உயிரோட இருக்கானா? சார், அவன் மோகன் சாரை பார்த்து சொன்னா உன்னை விட மாட்டேன்னு சொன்னான். அப்புறம் பாயல் அவங்களை காப்பாற்ற முயற்சி பண்ணாங்க. ஆனால் பாயலையும் கூட்டிகிட்டு போயிட்டான் சார். எங்க போறதா சொன்னாங்க? தெரியாது சார். ஆனால் அவங்கள ஒரு ப்ரௌன் டக்கில் கூட்டிகிட்டு போனான். இதெல்லாம் எப்போ நடந்தது? இதெல்லாம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்தது சார். அரை மணி நேரத்துக்கு முன்னாடியா? அப்போ அவங்க ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்க. முதல்ல கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் போடுங்க. எல்லா இடத்துலையும் சோதனை போட சொல்லுங்க. இந்த ப்ரௌன் கலர் ட்ரக்கை எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சாகணும். சார், நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? எங்களை விட்டுடு. ஹலோ,
அப்போதான் நான் என்னோட நாட்டுக்காக மெடலை வாங்க முடியும். குறி வச்சு ஷூட் பண்றதுல ஆரியன், எங்களை விட்டுடு ப்ளீஸ். ஆரியன், ஆனா சிஐடிக்காரங்களா சொன்னாங்க ஆரியன் இறந்துட்டான்னு. அட, அது எப்படி? அப்பாவோட உத்தரவு இல்லாம ஒரு பையன் எதுவுமே செய்ய மாட்டானே. அப்புறம் நீங்க என்ன ஆசைப்படுறீங்க? உங்களோட ஆசீர்வாதம் இல்லாம நான் இந்த உலகத்தை விட்டுட்டு இல்லை 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 இல்லை. என்னோட ஆசை என்னன்னா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. என்னாச்சு? அதிர்ச்சியா இருக்கா? அப்பா, நான் உங்களோட பையன். ஞாபகம் வரலையா? அட, நீங்க என்னையும் என்னோட அம்மாவையும் கொல்கத்தால தனியா விட்டுட்டு வந்துட்டீங்களே, இப்போவும் ஞாபகம் வரலையா? ஞாபகம் வந்துச்சா? இது எல்லாமே அதுக்கு பழி தீக்கிறதுக்கு தான். கண்ணா மன்னிச்சிடு கண்ணா, கண்ணா மன்னிச்சிடு கண்ணா, என்னோட சூழ்நிலை அப்படி. என்னை மன்னிச்சிருங்கப்பா, எனக்கும் சூழ்நிலை இப்போ சரியில்லை. என்ன பண்றது? நான் உங்களோட பையனாச்சே. உங்களோட ரத்தம் தானே ஏன் உடம்புலயே ஓடுது. அப்போ இந்த மன்னிப்பு மாதிரியான நல்ல விஷயம் எனக்குள்ளேயும் இருக்காதுல்ல? இல்லை, முதல் விஷயம், நீங்க மும்பைக்கு வந்தீங்க. வா 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 வா. ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அது கூட ஒரு பணக்கார லேடிய. என்னை விட அதிகமான பாசம் காட்டி வளர்த்தீங்க. என்னோட சித்தி பையன் ஆலோக்குக்கு. ஆனா என்கிட்ட என்ன கேட்குறீங்க? நான் உங்களை மன்னிக்கணும்னு. நான் இப்போ இங்க வந்ததுக்கு காரணம் உங்களுக்கு மரணத்தை கொடுக்க. மரணத்தை மட்டும். கண்ணா, நான் இப்போ உங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன். எங்க அம்மாவோட பேரை மட்டும் சொன்னீங்க, உங்களை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஒன்று தெரியுமா? உங்களை பழி வாங்கறதுக்காக நான் எத்தனை பலி கொடுத்துருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? இங்க பாருங்க, அதுக்காக என்னோட விரலையே நான் வெட்டிக்கிட்டேன். நல்லா பாருங்கப்பா, பாருங்க. அட, நீ பார்க்கலல்ல, நீயும் பாரு. முதல்ல நான் உன்னோட ஆலோக்க கொன்னேன். அதுக்கப்புறமா அவனோட டெட் பாடியை உன்னோட கார் டிக்கிக்குள்ள வச்சேன். அதுக்கப்புறம் உன்னோட கார் பிரேக்கை ஃபெயில் பண்ணேன். அதுக்கப்புறமா நான் என்னோட விரலை வெட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறமா அதை அந்த இடத்துல தூக்கி வீசினேன், உன்னோட ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல. அப்போதான் எல்லாரும் நம்புவாங்க, ஆலோக் முதல்ல கோவத்தில் வந்து உன்னை கொன்னுட்டான். அதுக்கப்புறமா என்ன? ஆனால் நீ ரொம்பவே துணிச்சலானவ தான். அங்கிருந்து தப்பிச்சிட்டியே. ஆனால் மரணம் எல்லாருக்கும் ரெண்டாவது வாய்ப்பு கொடுக்காது. ஆனால் உனக்கு கொடுத்துருக்கு. மறுபடியும் இன்னொரு தடவை சாக போற. நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் வெளியே போய் பாருங்க. சிஐடிக்காரங்க யாராவது வந்தாங்கன்னா எனக்கு தகவல் கொடுங்க. ஓகே? பழி வாங்கிட்டா எல்லாம் தீந்துட போகிறதில்ல ஆரியன். அதுதான் உனக்கு பெருந்தன்மை. தயவு செஞ்சு எங்களை விட்டுடு. அப்புறம் ஆலோக் இறந்ததுக்கு அப்புறம் என்னுடைய வாழ்க்கை பெருசாக ஒன்றுமே கிடையாது. எங்களை விட்டுட்டாலும் உன்னோட பழியை நீ தீர்த்துக்கலாம். விட்டுடு ப்ளீஸ், எங்களை விட்டுடு. அடடா, என்ன ஒரு ஃபிலாசபி. டைலாகெல்லாம் நீ ரொம்ப நல்லா தான் பேசுகிற. ஆனால் இது அந்த அளவுக்குலாம் ரொம்ப நல்லா இல்லை. ஒரு குற்றவாளியோட மனசை மாற்றுற அளவுக்கு இல்லை. புரியுதா? இப்போ சாகரத்துக்கு
தயாராயிரு. ப்ரௌன் கலர் ட்ரக். இங்க யாரும் இல்ல. சார் அந்த பக்கம். ஓ நோ. மோகன் சார், மோகன் சார், இவர் இறந்துட்டாரு. சார் பாயல் உயிரோடு இருக்காங்க, நிறைய ரத்தம் போயிருக்கு. திவ்யா ஆம்புலன்ஸ் கால் பண்ண. ஓகே சார். இந்த ஆரியன் எங்க இருக்கான்னு தெரியல, அவனை தேடுங்க. சார் பாயல் கையில கன் இருக்கு. இவங்க கண்ணு முழிச்சிட்டாங்கன்னா இந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். இவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க. சார் இப்போ எப்படி இருக்க பாயல்? நல்லா இருக்கேன் சார். அது சொல்லுவாங்கல்ல, யாருக்கு கடவுளோட ஆசீர்வாதம் இருக்கோ அவங்கள யாராலையும் எதுவும் பண்ண முடியாதுன்னு. நீ ரொம்ப சரியா சொன்ன. ஆனா இதெல்லாம் எப்படி நடந்தது? சார், ஆரியன் முதல்ல என் மாமனாரை ஷூட் பண்ணான். இல்ல 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 வேண்டாம் 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 வேண்டாம். வேண்டாம். அவன் என்ன ஷூட் பண்ணான். வேண்டாம் ஆரியன், என்ன ஷூட் பண்ணாத சொன்னா கேளு, என்னை விட்டுடு. குண்டு என்னுடைய தோல்ல பாஞ்சது. நான் செத்துட்டேன்னு அவன் நினைச்சான். என்கிட்ட வந்தான். நான் எழுந்த அப்புறம் அவனோட போராடினேன். அந்த போராட்டத்தில் தெரியாம ஷூட் பண்ணிட்டேன். அப்புறம் ஆரியன் செத்துட்டான். ஸோ இப்போ நீங்கள் என்னையும் அரெஸ்ட் பண்ணுவீங்களா? அட இல்லை இல்லை, கண்டிப்பாக உன்னை அரெஸ்ட் பண்ண மாட்டோம். உன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக தானே இதெல்லாம் செஞ்ச. சட்டம் இதையும் கொஞ்சம் பார்க்கும். இதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா நான் போயிடுவேன். சிட்டியை விட்டு ரொம்ப தூரம், ரொம்ப ரொம்ப தூரம் ஒரு புது வாழ்க்கையை நான் ஆரம்பிப்பேன். சரி பாயல், பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ சார். போலாம். அட பாயல் மேடம், போகிறதுக்கான ஏற்பாடெல்லாம் ஆயிடுச்சா? நல்ல வேளை நீங்கள் வந்துட்டீங்க. நான் உங்களை பார்க்க தான் வந்துட்டு இருந்தேன்.
நினச்சேன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்களை பார்த்துட்டு போகலான்னு. ஓ இல்ல நாங்க உனக்கு பரிசு கொண்டு வந்திருக்கோம். உங்க புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போறீங்கல்ல. எனக்கு பரிசா? தேங்க்யூ ஸோ மச். ஸ்ரேயா. எஸ் சார். ஸோ பாயல், பரிசு எப்படி இருக்கு? ஏன் பரிசு பிடிக்கலையா? என்னோட வண்டியில் கன். வாவ், இந்த கன்னோட அடையாளம் உங்களுக்கு தெரியவே இல்லையா? பாயல் மேடம், இது அதே கன் தான். அதே கன். இதே கன்ல இருந்தா குண்டு பாஞ்சிருக்கு. அப்புறம் ஷூட் பண்ணது நீங்க. ஆரியனோட கன்ல இருந்தா குண்டு பாஞ்சதுன்னு நீங்க சொன்னீங்க. இல்ல, இந்த கன்ல இருந்தா நீங்க ஷூட் பண்ணிருக்கீங்க. நீங்கள் ஏதோ தப்பாக கேள்விப்பட்டிருக்கீங்க. என்னோட காரில் இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. நீங்க தான் தப்பா நினைக்கிறீங்க பாயல் மேடம். இப்பவே தெரியப்படுத்துறோம். சச்சின், இவங்களுக்கு கொஞ்சம் விஷயத்தை தெளிவுபடுத்துங்க. நிக்கல், இதை தூக்கு. இதை பாருங்க. என்ன பாயல் மேடம், இந்த பரிசு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே. இந்த பரிசு எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா? போதும் பாயல், போதும். ஓடினது ஓட விட்டது எல்லாம் முடிஞ்சது. ஆமாம், பொய்யான கதையை தான் நான் சொன்னேன். அது எல்லாமே ஒன்றும் பொய் இல்லை. நிறைய விஷயங்கள் அது உண்மையாக இருந்தது. ஆரியன் பழி வாங்கணும்னு நினைச்சான். அவனுடைய கசின் தம்பி ஆலோக்க, அப்புறம் தன்னுடைய அப்பா மோகனை. அப்புறம் இதனால தான் ஆரியன் காதலன்ற வலையில உன்னை சிக்க வச்சிருக்கான். நீ அவனுக்கு உதவி செய்வேன்னு. ஆனா அவனுக்கு இது தெரியாது. அவன் மோகனையும் ஆலோக்கையும் கொன்னதுக்கு அப்புறம் நான் அவனை ஏமாத்துவேன்னு, அப்புறம் சொத்தெல்லாம் எனக்கு வரும்னு. ஆரியனை நீ எதுக்காக ஏமாத்தின? அவன் உன்னை ஏமாத்தினான்றதுக்காகவா? உன்னோட கார் பிரேக்ஸை ஃபெயில் பண்ணாதுக்காக. ஆனால் உன் புருஷனையும் மாமனாரையும் கொலை செய்யறதுக்கு எதுக்கு விட்ட? அவங்க 2 பேரும் என்ன அடித்தாங்க. ஒரு மிருகத்தை போல ரொம்ப கொடுமை பண்ணாங்க. அவங்க தினம் சித்திரவதை பண்ணாங்க. எனக்கு ஒரே ஒரு வழிதான் தெரிஞ்சது, என்னுடைய சுயமரியாதையை பெறதுக்கு. ஒருத்தவங்களுடைய சுயமரியாதை வேணுன்றதுக்காக கொலைக்கு மேல கொலை செஞ்சுக்கிட்டே போனாங்கன்னா சமுதாயத்தோட நிலைமை என்ன ஆகும்? என்ன ஆகும்? சட்டத்தை உன் கையில் எடுத்துக்கிட்டு நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. சட்டம் உனக்கு கடுமையான தண்டனையை கொடுக்கும். அது அநேகமா தூக்காதான் இருக்கும்.